வாட்ஸ்அப் மாமே வி பேக் வித் another வீடியோ. இது தான் பாண்டிச்சேரி லாஸ்ட் vlog. டெய்லி இந்த மாதிரி சத்தம் வர என்னன்னு தெரில, பட் இன்னைக்கு சத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னு போய் ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்தா மயில். பா, அந்த காட்சியை பார்க்குறதுக்கு இட் வாஸ் ஸோ குட். லைக் ஐ ஃபெல் ஸோ பேட் தட் நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன்ட்டு. எனக்கு வெக்கேட் பண்ண போகிறேன் இல்லையா, ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ எடுத்து அது எப்படி எடிட் பண்ண தெரில, அதுக்கு தான் அப்படியே போட்டு அண்ட் திஸ் ஹவ் ஐ காட் ரெடி. அதுதான் என்னோட அவுட்ஃபிட் அன்றைக்கி. இட் வாஸ் ஸோ குட். அண்ட் எப்படியோ வெக்கேட் பண்ண போகிறேன் இல்லையா, அதனால் விழா ஒரு ஃபுல்லாகவே காமிச்சிடலாம் வெளியே வந்துட்டு. ஐ எம் ஷோயிங் யூ எவ்ரி சிங்கிள் திங் ஃப்ரம் நம்ம இருந்த இடமும். இட்ஸ் நாட் ப்ரொமோஷன் ஆர் எனி திங், லைக் ஒர்த் த மணின்னு சொல்லுவேன். அதனால தான் ஜென்யூன் ஃபீல்னால வீடியோ போடுறேன். ஓனர் கூட இவ்வளோ வாட்டி போட்டுக்குவாரான்னு தெரில, பட் நான் போடுறேன். இது பேர் வந்து ரெட் ரூட் வில்லா. நிறைய பேருக்கு தெரில, தட்ஸ் வை ஐம் டெல்லிங் இட். ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷனுக்கு எல்நீர் குடிக்க வேணாம், வெயிலில் நடக்க போகிறேன் இல்லையா, அதனால் போயிட்டு செரினிட்டிக்கிட்ட ஒரு ரூம் ஏற்றோம், சின்ன ரூம் தான். தென் ஃபர்ஸ்ட் வி ஆட் தோசை பரோட்டா சகத்தாக இருந்துச்சு. ஆஃப்டர் தட் வி வென்ட் டு இந்த ஃப்ரெஞ்ச் காலனின்னுவாங்களே, நவ் இட்ஸ் ஒயிட் டவுன். நான் போகும்போது ஃப்ரெஞ்ச் காலனி. அங்கே போயிருந்தோம், ஒரு க்யூட் ஃபெல்லோ மீட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு, இவ்வளோ அடிக்கிற வெயிலையோ மாடல் இவர் ஜாக்கெட் தான் போட்டுன்னு நடுகன்னு சொன்னார். அதனால அவரை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம இப்படி தான் இருந்தோம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெத்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கன்னு இருந்துச்சு, அத்தை வாங்கிக்கின்னு திருப்பி வாபஸ் போய் லஞ்சுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டு லாஸ்ட்டாக போகிறோமே காந்திக்கு ஒரு பாய் சொல்லான்ட்டு காந்தி பீச்சுக்கு வந்துட்டு, லைக் அவ்வளோ ராத்திரி கூட அவ்வளோ ஜனம். இட் வாஸ் ஸோ சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். அதுக்கப்புறம் போகிறோமேன்ட்டு பீச்சுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கே உட்காந்து என் சோக கதையை கேட்டு பீச்சே அழுது பாருங்கள், கடையில் ரொம்பிச்சு அந்த மாதிரி சோக கதை அது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த முட்டை தோசை பீஃபு மீனெல்லாம் சாப்பிட்டோம். இந்த கடிக்கு ஐ கெஸ் ஒரு 7 years முன்னால் பாண்டிக்கு வரும்போது இந்த கடியில் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டு பஸ் ஏறினேன். அதே கடையில் உட்காந்து திருப்பியும் சாப்பிட்டு ஐ விட்னஸ் த வெரி மெமரபிள் திங்கு. அதுக்கப்புறம் கேம் பேக் டு பெங்களூர் வித் சேட்னஸ். அதுக்கப்புறம் நம்ம ஊர் இட்லி மாதிரி ஆகுமா, அதனால் ஒரு லைக்